வணக்கம். இசை உலகில் தமிழுக்கும் தமிழருக்கும் மட்டுமல்லாது தமிழ்நாட்டுக்கே தனிப்பெருமையை தேடி தந்தவர் இசைஞானி அவர்கள். இமாலய சாதனையும் எளிமையும் ஒருங்கமைந்த மாமனிதரும் ஆவார். சாஸ்திரிய சங்கீதம், மேற்கத்திய செவ்வியல் இசை, மக்கள் இசை இவற்றிற்கிடையே நிலவிய வேறுபாடுகளை தனது இசையின் வழியே ஒன்றாக்கிய இசை மேதை ஆவார். குறிப்பாக திரை இசையை கடந்து முழுமையான மேற்கத்திய செவ்வியல் இசையில் அவர் நிகழ்த்தியிருக்கும் சிம்பனி என்ற சாதனை ஒவ்வொரு இசை கலைஞருக்கும் இசைத்துறையில் புதுமை செய்ய ஊக்கமளிக்கக்கூடிய சாதனையாக இருக்கிறது. அவரை பார்த்து வளர்ந்த கலைஞன் என்பதில் எப்போதும் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உண்டு. இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்வதில் உங்களைப் போலவே நானும் பெருவகை கொள்கிறேன். இசைஞானி இளையராஜா அவர்கள் பொன் விழா ஆண்டை தமிழ்நாட்டு அரசே ஒருங்கமைத்து கொண்டாடுவதை இளையராஜா அவர்களுக்கு மட்டுமான விழாவாக அல்லாமல் ஒட்டுமொத்த இசை கலைஞர்களுக்கான அங்கீகாரமாக பார்க்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தியிருந்தாங்க. இந்த விழாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இப்படி பலருமே நேரில் வந்து இளையராஜா அவர்களை வாழ்த்தி பேசியிருந்தாங்க. 1975 தன்னோட இசை பயணத்தை தொடங்கின இளையராஜா இப்போ அவரோட 50வது வருஷத்தை நிறைவு செய்யறாரு. இந்த 50 வருஷத்துல 1000க்கும் அதிகமான படங்களுக்கு இசையமைச்சிட்டாரு. ஏசியாவிலேயே சிம்பனி இசை நிகழ்ச்சி நடத்தின முதல் ஏசியன் மற்றும் இந்தியரும் இவர் தான். இப்படி இசைத்துறையில பல சாதனைகளா படைச்ச இளையராஜாவை பாராட்டுற விதமா தமிழக அரசை முன்னெடுத்து நடத்தின விழா தான் இது. இந்த நிகழ்ச்சிக்கு இசை புயல் ஏ ரஹ்மான் வர முடியாத காரணத்தினால இப்போ வீடியோ மூலமா இளையராஜாக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது.